ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மத்திய அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் என்டிஏ கூட்டணியில் கட்சிகளை இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தனர். சந்திப்புக்கு பின் மூவரும் கூட்டாக பேட்டி அளித்தனர். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறும்போது, வாரிசு மற்றும் ஊழல் நிறைந்த ஸ்டாலினின் ஆட்சியை தோற்கடிக்க நாங்கள் முழு பலத்துடன் களம் இறங்குவோம். வெறுக்கத்தக்க பேச்சுக்காக உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும். அவர் மீது வழக்கு பதிய வேண்டும். பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஸ்டாலின், உதயநிதியின் தேசவிரோத அரசியலுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றார். And all of us will work with full force to defeat the nepotist and corrupt Stalin government. We want to make sure that Tamil Nadu does not have to suffer incompetence and corruption of Udaynidhi Stalin. We want to bring society together, and we want that hate speech of Udaynidhi Stalin should be punished. He should be removed from the government. A case should be filed against Udaynidhi Stalin for his comments, and the people of Tamil Nadu will give a fitting reply to the negativity and anti-national politics of Thiru Stalin and Thiru Udaynidhi Stalin. பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, தமிழகத்தினுடைய வெற்றி கூட்டணி, மக்கள் விரோத திமுகவை வீழ்த்தக்கூடிய பலமான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று இந்த கூட்டணியிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனி சின்னத்திலே தமாக போட்டியிடும். பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாடு மேலே வர முடியும். எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்புகள் இவை மாற்றப்பட வேண்டும். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நம்முடைய எடப்பாடியார் தலைமையிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி இணைந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு அனைவரும் தமிழக மக்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.